ஒன்றிய அரசு நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமானம் வைக்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருமொழி கொள்கை தொடர்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அப்போது தமிழ்நாடு இருமொழி கொள்கை குறித்து என்ன உணர்வோடு இருக்கிறது என்பதை பாஜக நீங்களாக அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். டெல்லி சென்றுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர் சந்திக்க உள்ளவர்களிடம் இருமொழி கொள்கை குறித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் பேசுகிற போது நாங்கள் என்றைக்கும் இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக இருப்போம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். இன்று காலையில் கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்ன அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்த முதலமைச்சர், இது மொழிக் கொள்கை மட்டுமல்ல, நமது வழிக்கொள்கையும் விழிக்கொள்கையும் தான் என கூறினார். ஒன்றிய அரசு நிதி தர மறுப்பதை சுட்டிக்காட்டி இது பணப்பிரச்சனை அல்ல, நமது இனப்பிரச்சனை என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். எந்த பழிச்சொல் சொன்னாலும் என் உயிர் கொள்கையில் விட்டு தர மாட்டோம், விட்டு விலக மாட்டோம் என்பதை மாமன்றத்தில் உறுதியாக மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். இந்தியை ஏற்காவிட்டால் பணம் தர மாட்டோம் என்று மிரட்டினாலும் பணமே வேண்டாம், தாய்மொழி காப்போம் என்ற அந்த உறுதியை நான் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் முன்னிலையில் விருத்தாசலத்தில் நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். 2000 கோடி என்ன 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று குறிப்பிட்டேன். மீண்டும் சொல்கிறேன், இது பணப்பிரச்சனை அல்ல, நம் இனப்பிரச்சனை. நாம் தமிழை, தமிழினத்தை, தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை, இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமான வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைத்து எறியும் தடந்தோள்கள் உண்டென்று சொல்லும் திராவிட மாடல் ஆட்சி இது. மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியை காக்க முடியும் என தெரிவித்த முதலமைச்சர் அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிட உள்ளதாகவும் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.